விஜய் வந்து அனாமிகா வந்து ரொம்ப வம்பு பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாங்க. இந்த சூழ்நிலையில விஜய் வந்து அங்கே வந்து அவரால் எந்த வேலையும் செய்ய முடியல. அதனால வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி கவிதை எழுதி எல்லார்கிட்டயுமே வந்து சொல்லி சிரிச்சுட்டு இருக்காரு. இது அனாமிகா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு செமையா டென்ஷன் ஆகி விஜய் வந்து ஆஃபீஸ்னு பார்க்காம செமையா திட்டி விட்டுறாங்க. இதனால சூர்யா செமையா டென்ஷன் ஆகி வந்து கத்துறாரு. ச்சே இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே அனாமிகா ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. எல்லாம் முன்னாடி விஜய் வந்து நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. இதனால விஜய் வந்து மனசு உடையிறாரு. இதை பார்த்துட்டு வந்து செமையா டென்ஷனான வந்து எல்லாருமே திட்டி விடுறாங்க. அப்போ சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்போ வந்து விஜய் வந்து அந்த கவிதைக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கினேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க நம்ம மகா. அதுக்கு அனாமிகா பார்த்து முறைக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி நீ பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. கொஞ்ச நாள் பொறுத்து இந்த மாதிரி நடந்துக்கிறியே. ஃபஸ்ட்டு வந்து என் கவிதையை தான் விரும்பினேன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது நீ சொத்தை தான் விரும்பியிருக்கேன்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. அதை பார்த்து அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகி மேலே போகிறாங்க மொட்டைப்பாடிக்கு. உடனே வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே காயத்ரி வந்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அவள் எதாவது பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து மேலே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ரூமில் இருக்க எல்லா வந்து விஜய் எழுதின அந்த பேப்பர்ஸ் எல்லா கவிதைகள் எல்லாத்தையும் தூக்கி விசிலடிக்கிறாங்க. இந்த உன்னோட சொத்தெல்லாம் இதுக்காக தானே இப்படி பாடுபடுத்தி என்னை எடுக்கிற, வேலைக்கு போகாமல் இதெல்லாம் தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு குப்பை இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு தூக்கி போடுறாங்க. இதை பார்த்து விஜய் மனசு உடையிறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. அதெல்லாம் வந்து அப்படியே வந்து பொறுக்கி எடுக்கிறாரு. சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு வந்து மகா வந்து மனசை கஷ்டப்படுறாங்க. சே இவ்வளோ மோசமாக நீ நடந்துப்ப நினச்சி கூட பார்க்கல. விஜய் அதுக்காக எவ்வளோ உழைச்சிருக்காரு தெரியுமா, எவ்வளோ நேரம் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு உனக்கு தெரியுமா, கவிதைகள் பற்றி உனக்கு என்ன தெரியும், அந்த உலகம் வந்து ஒரு பெரிய பெரிய உலகம், அந்த உலகத்தை எல்லாராலையும் வந்து உருவாக்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அனாமிகா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. விடுங்க நீ, இவளுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது, சே இவளாம் ஒரு மனுஷியா, இவளை போயிட்டு நான் வந்து விரும்பினேன்னு நினச்சி எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அனாமிகா செம்மையாக டென்ஷன் அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. என்ன ஓவராக பேசிகிட்டே போகிறீங்க, இந்த மாதிரி குப்பை இருக்க இது குப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு காலம் ஃபுல்லாக வாழ்ந்துட முடியுமா, நீ வீட்டுக்கார் மட்டும் நல்லா வசதியோடு வாழணும், நல்லா இருக்கணும், நீ மட்டும் நல்லா இருப்ப, ஏன் வீட்டுக்கார் மட்டும் இந்த மாதிரி வந்து குப்பையை கட்டின்னு வாழணுமா அப்படின்னு நம்மலாம் பேசுகிறாங்க. உடனே செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. பாட்டி அனாமிகா நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். விஜய் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிற உரிமை உனக்கு கிடையவே கிடையாது. யாரோட பர்சனல் விஷயத்துலையும் யாரும் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுற அளவுக்கு யாரும் பெரியவங்க கிடையாது. உனக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் பண்ணணும்னு சொன்னால் நீ சும்மா இருப்பியா? அந்த மாதிரி தானே விஜய்க்கும். அவன் இஷ்டத்துக்கு வாழ விடு, தேவையில்லாமல் அவன் விஷயத்தை தலையிட்டு பிரச்சனை பண்ணியிருந்தா அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மரியாதை உள்ளே போ, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்றாங்க. அனாமிகா வந்து பெட்ரூமுக்கு போகிறாங்க. விஜய் வந்து அங்கே இருக்க பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பொறுக்கிட்டு வந்து அப்படியே வந்து பெட்ரூமுக்கு போகிறாரு. அந்த பேப்பர்ஸை எடுத்து வைக்கிறாரு. அப்போ வந்து அனாமிகா வந்து படுத்துட்டு இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நீ தூக்கி போட்டால் நான் அப்படியே விடுவேன் நினச்சிட்டு இருக்கியா, இதெல்லாம் என் லைஃப், இதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது, உனக்காக ஒரு கவிதை எழுதினேன், அதுவும் வந்து உன்னை நான் அவ்வளோ விரும்புறதால உனக்காகவே எழுதினேன், ஆனால் அந்த கவிதையை படிக்க தகுதி உனக்கு கிடையவே கிடையாது, நீ எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசைக்கு தூக்கி போடுறாரு. அதை மகா காலில் வந்து விழுது. மகா அதை எடுத்து பார்க்குறாங்க. எவ்வளோ நல்லா எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அனாமிகா வந்து கவிதை அப்படி சொல்லிட்டு வெளியே போய் நிற்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, மகா வந்து போகிறாங்க அவங்கக்கிட்ட. போயிட்டு இங்கே பாரு அனாமிகா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, உனக்கு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு, நல்ல வீட்டுக்காரர் கிடச்சிருக்காரு, எப்போவுமே வந்து நம்மளை நேசிக்கிற வீட்டுக்காரர் கிடைக்கிது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அது இல்லாதவங்களுக்கு தான் அதோட வலி என்னன்னு புரியும், உனக்கு புரியாது. உனக்கு ஒரு நல்ல வீட்டுக்காரன் கிடச்சிருக்கான், ஆனால் நீ அதை வச்சு வாழ தெரியாமல் இருக்க பாரு, உனக்காக உருகி கவிதை எழுதியிருக்கா விஜய், இதை பார்த்தாவது தயவுசெய்து உன் மனசை மாற்றிக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க, வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பின்ன கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை, இந்த மாதிரி கொடுத்தா எப்படி பார்ப்பாங்க, உனக்குலாம் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்டுகிட்டே வராங்க. யாரை பார்த்து என்ன சொன்னேன்மா, உன்னை பார்த்து சொல்லம்மா, நான் என் தங்கச்சியை பார்த்தா சொன்னேன், என் தங்கச்சிக்கு தான் அறிவு இருக்கா கேட்டேன், உன்னைய கேட்டேன் அப்படின்றாங்க. ஐஸ்வர்யா பார்த்துட்டு போய் முறைக்கிறாங்க. இங்கே பாரு மகா, உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், எப்போவுமே இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நீ பேசுறதை முதல்ல நிறுத்திக்கோ, புரியுதா, தேவையில்லாமல் ஏன் பேசி உன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுற, இந்த மாதிரி ஆளுங்களாம் திருந்தவே மாட்டாங்க, திருந்தாத ஜென்மங்க இவங்கெல்லாம். என்ன சொல்கிறேன், ஒன்றை சொல்லலப்பா, நான் மகாவுக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாரு மகா, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இப்படி தான் பணம்னு பணத்து மேலே தான் ஆசை வைப்பாங்க, அதுக்காக தான் நடித்து இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, இதெல்லாம் தெரியாத விஜய் தான் பாவம் கஷ்டப்பட்டுருக்கான். இப்போ நீ என்ன தான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு. ஆமாம் ஒன்றை தான் சொல்கிறேன், இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஐஸ்வர்யா பொண்ணு அவ்வளோதான் அப்படின்றாங்க. பாத்தியா என் பேர் சொல்லி கூப்பிட்ற, பாத்தியா எவ்வளோ கேவலமானவன் சொல்லிட்டு என் பேர் சொல்லி கூப்பிட்றப்ப நான் யாருக்கும் எந்த மரியாதையும் தரமாட்டா, இப்படிப்பட்டவளை தான் தலைமையில தூக்கி வச்சுக்கின்னு சின்னத்தை ஆடிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து மகா அக்கா விடுக்கா அப்படின்றாங்க. நீ அமைதியாரு மகா, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம தலைமையில தான் எழுந்து நின்று டான்ஸ் ஆடுவாளுங்க, இவளுங்களாம் அடக்கி வச்சாதான் வேலைக்கு ஆகும் உன்னை அப்படின்றாங்க. உடனே வந்து மகா தடுத்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. முறைச்சி பார்க்குறாங்க அனாமிகா.